சிவபெருமானையும் தமிழ் மொழியையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? பொதுவா நம்ம கலாச்சாரத்துல தமிழ் மொழிய சிவனால உருவாக்கப்பட்டது என்றும் அதனால சிவன் தென்னாட்டுக்கு சொந்தமானவர்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது தமிழ் மொழிய மக்களிடையே வளர்க்கவும் பரப்பவும் சிவனே நேர்ல வந்ததா குறிப்புகள் இருக்கு. ஒரு முறை திருமூலர் தன்னுடைய உடல்ல இருந்து வேறொரு உடலுக்கு கூடுவிட்டு கூடு பாய்வாரு. அப்போ திருமூலரோட உடலை சிவன் மறைச்சிடுவாரு. இத பார்த்த திருமூலர் அதிர்ச்சி ஆயிடுவாரு. உடனே சிவன் திருமூலர் முன் தோன்றி நீ போய் தமிழ் பாடு என சொல்லுவாரு. இதனாலதான் திருமூலர் பாடினது திருமந்திரம். இது மட்டுமல்ல, எல்லா சிவன் நாயமார்கள் முன் தோன்றி தமிழ் பாடுங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாரு. திருநாவுக்கரசருக்கு வயிற்று வலி கொடுத்து தேவாரம் பாட வைப்பாரு. மாணிக்க வாசகர் சொல்ல சிவனே திருவாசகத்துக்கு மதுரைக்கு நேர்ல வந்து எழுதுவாரு. எழுதி கீழே கையெழுத்தும் போடுவாரு. சிவன் எழுதின ஓலைச்சுவடி இன்னும் பாண்டிச்சேரியில உள்ள சைவ மடத்துல இருக்கு. மேலும் முதல் தமிழ் சங்கத்துக்கு தலைமை தாங்கியதும் சிவன் தான் தொல்காப்பியமே சொல்லுதுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.